இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸ் புக்கில் நம்பர் சிஸ்டம் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் நம்பர் சிஸ்டம்க்கு கீழே இன்டீஜர்ஸ் பற்றி தந்திருக்காங்க. ஸோ இந்த புக்கில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்காங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா, இன்டீஜர்ஸில் இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த புக்கில் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி ஒரு 2 to 3 பேஜஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.6 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, நான் அதுலேருந்து ரொம்ப கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் பார்த்தோன்னே சிம்பிளாக அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி தந்திருக்கேன். அப்படி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் 6 ப்ராப்ளம்ஸும், எக்ஸசைஸ் 1.2க்கு 4 ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல் 5 ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் 1.4ல் 6ம், எக்ஸசைஸ் 1.5ல் 5ம், எக்ஸசைஸ் 1.6ல் 12 ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸ் புக்கில் இருக்கிற நம்பர் சிஸ்டம் அந்த கான்செப்டும் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இன்டீஜர்ஸை நம்ம இசட்டுங்கிற சிம்பிளால் மென்ஷன் பண்ணுவோம். இசட் இஸ் ஏ செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் -infinity to +infinity. ஓகேங்களா, we know this one. இப்போ இதில் அடிஷன் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போடணும். அதே 2 நம்பருமே மைனஸில் இருந்தாலும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அதர்வைஸ் ப்ளஸ் மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையுமே சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைனை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்கள். 7 + 4, 7ம் பாசிட்டிவ் நம்பர், இங்கே முன்னாடி சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு மீனிங். ஸோ 7 + 4னா ஆர்டினரி அடிஷன். இதே -6 -9னா என்ன, மைனஸ் மைனஸ் வந்தால் 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன், 6ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 15 வரும். ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறனால மைனஸ் சைன். 10 - 2 ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் இப்படி மிங்கிளாகி வந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு இருக்கிற சைன். 10 - 2 8 தெரியும். ஸோ பெரிய நம்பர் இங்கே 10, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ். அதே மாதிரி தான் இது -21 + 61, இதில் பெரிய நம்பர் 61, இதுலேருந்து 21 சப்ட்ராக்ட் பண்ணால் we get 40. 61க்கு முன்னாடி இருக்கிற சைன் ப்ளஸ், அதனால் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. அதே இங்கே பார்த்திங்கன்னா 10 - 43, இதில் பெரிய நம்பர் 43, 43ல் 10 சப்ட்ராக்ட் பண்ணால் we get 33, பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சைன் மைனஸ். அதே மாதிரி இந்த லாஸ்ட் சம்மும் பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரப்போ எப்படி சொல்லித்தருவோம்னா, உங்ககிட்ட 10 rupees இருக்குது, அதை 2 rupeesக்கு இன்னொருத்தருக்கு தந்துட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி சொல்லித்தருவோம். அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட 61 இருக்குது, 21 இன்னொருத்தருக்கு தந்துட்டோன்னா 14 சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு 6 rupeesம் இன்னொருத்தருக்கு 9 rupeesம் தந்தால் நம்ம 2 பேர்த்துக்கு 15 rupees தந்திருக்கோம். நம்ம கிட்டேருந்து வெளியே போகுதுன்னா மைனஸ் சைன். இப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டில் கூட நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா, 2 நம்பர் தந்திருக்காங்க, ரெண்டுமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா வி புட் ப்ளஸ் சைன் ஃபார் த ஆன்சர். அதே மாதிரி 2 மைனஸில் இருந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சரில் ப்ளஸ் சைன் தான் போடணும். இதே ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி மாறி மாறி இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் போடும். ஓகேங்களா, இங்கே எக்ஸாம்பிள் தந்திருக்கேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஹோல் நம்பர்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் ரேஷ்னல் நம்பர்ஸ் பற்றியும் பார்ப்போம், அதுலேயும் இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸ் பற்றி. ஓகேங்களா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, ஒரு 2 நம்பர் இன்டீஜர் செட்டில் எடுத்தோம்னா அதோட அடிஷன், இங்கே பண்ணுற ஆப்ரேஷன் அடிஷன், ஆட் பண்ணிங்கன்னா வர ரிசல்ட் அந்த இன்டீஜராகவே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ சம் நம்பர்ஸ் -2 0 எடுங்க, இட் இஸ் அ இன்டீஜர். அது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, -2. இட் இஸ் ஆல்சோ இன்
த இன்டிஜர் செட். அதே மாதிரி நீங்கள் 7 மைனஸ் 3ன்னு எடுத்திங்கன்னா ரிசல்ட் வந்து 4 வரும். 4ம் வந்து இன்டிஜர் தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம க்ளோஷர்னு சொல்லுவோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் வந்து ட்ரூ இன்டிஜரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி காமுடேட்டிவ்னா அந்த ஆர்டர் ஏபி எடுத்துகிட்டு அதே மாதிரி பிஏ இந்த மாதிரி ஆர்டர் மாற்றி நீங்கள் ஆட் பண்ணாலும் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா காமுடேட்டிவ் இஸ் ட்ரூன்னு சொல்லுவோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 நம்பர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டோட ஏ ஆட் பண்ணுவோம். அதுவும் ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டோட சி ஆட் பண்ணாலும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்டீஜர்ஸில் அடிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆல்சோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து 0ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு நம்பரோட நீங்கள் 0 ஆட் பண்ணிங்கன்னா we get the same number. இப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 0. அதே வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ், ஒரு நம்பர் ஏவோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கும். ஏவோட மைனஸ் ஏவை ஆட் பண்ணால் தான் 0 ஆகும். 0ங்கிறது வந்து என்னது, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இந்த மாதிரி கிடைக்கிற நம்பரை வந்து இன்வர்ஸ்னு சொல்லும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். இன்டீஜருங்கிற செட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் இந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். எப்படி அடிஷனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? க்ளோஷர்னால் 2 இன்டீஜர்ஸ் எடுத்துகிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட் இன்டீஜராக தான் இருக்கும். அதே மாதிரி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ ட்ரூ. ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் ஈக்குவல். அசோசியேட்டிவ்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகேங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியை வந்து 1ன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஏன்னு எடுத்திங்கன்னா அதோட இன்வர்ஸ் 1/a. ஏன்னா ஏ இன்ட்டு 1/a தான் ரிசல்ட் 1. 1 இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ஹியர் 1/a இஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் a. ஸோ நம்ம ஜென்ரலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் மாதிரியே மல்டிப்ளிகேஷனும் அந்த 5 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி இதுதான். தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அது ரெண்டும் வந்து கம்பைன் ஆகி வர ப்ராப்பர்ட்டி. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு க்ளோஷர் பார்க்கலாம். ஏபின்னு 2 இன்டீஜர் எடுக்கிறோம். அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா we get another integer. ஓகேங்களா? இட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஆனால் காம்படேட்டிவ் பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் 4 3 எடுத்திருக்கேன் பாருங்கள். 4 மைனஸ் 3 வந்து 1. அதே 3 மைனஸ் 4 போட்டிங்கன்னா -1. இது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல். ஸோ இன்டீஜர் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைஸ் த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாவே அடுத்ததுக்கெலாம் நம்ம போக முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு க்ளோஷர் மட்டும்தான் சப்ட்ராக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவிஷன். இதில் வந்து க்ளோஷரே வந்து டிவிஷன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா நீங்கள் 7 3ன்னு 2 நம்பர் எடுத்து அதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். 2.3ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? 2.3 இஸ் நாட் ஏ இன்டீஜர், இட் இஸ் அ டெசிமல் நம்பர். ஸோ இந்த இன்டீஜர் செட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர் அதுதான் வந்து இன்டீஜர்னு பார்த்தோம். அதில் வந்து இந்த 2.3 வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியே வந்து இந்த டிவிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ், நோட் பண்ணிக்கோ. இன்டீஜர் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிவிஷன். எக்ஸசைஸில் இந்த டிவிஷனுக்கு பதிலாக 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன். ஸோ அதில் வந்து நம்ம எதுன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அதனால் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நிறையா கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்டீஜர் டிவைடட் பை 0 இஸ் மீனிங்லெஸ், தட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ணனா அதுக்கு வந்து மீனிங்லெஸ், அதுக்கு வந்து அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக நாட் டிஃபைன்டுன்னு எழுதணும். ஓகேங்களா?
அதே வந்து 0 டிவைடட் பை ஏ நான் ஜீரோ இன்டீஜர் இஸ் 0. ஒரு ஜீரோவை வந்து எவ்வளோ பெரிய நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணாலும் we get the result is 0. இது ரெண்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே டினாமினேட்டரில் 0 இருந்துச்சுன்னா நாட் டிஃபைன்டு, நியூமரேட்டரில் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் 0. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 தட் இஸ் அடிஷனை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்திங்கனாவே இந்த ஃபஸ்ட்டு சம்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த டேஷ் போட்ட இடத்துல என்ன நம்பர்னு கேட்குறாங்க. -30யோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் 60 வரும், 90. ஓகேங்களா? அதே மாதிரி தான் மீதி நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சம்மை பார்த்திங்கன்னா -3 -12 நடுவில் ப்ளஸ் இருக்குது. மைனஸ்னால் என்ன பண்ணுவோம், நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 15, அதுக்கு முன்னாடி இருக்க சைன் -15, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளிகேஷனில் போட்டிங்கன்னா இட் இஸ் -77 போட்டு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get the result. இங்கே நம்ம தெரியாததை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். Second question, the additive inverse of -32 is -32. It is a false statement. ஏன்னா -32 ஓட additive inverse வந்து +32. ஓகேங்களா? Third question, Ten Malar appeared for competitive exam which has negative scoring of 1 mark for each incorrect answer. In paper 1, she answered 25 questions incorrectly and in paper 2, 13 questions incorrectly. Find the total reduction of marks. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தேன்மலர்னு ஒரு பொண்ணு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறாங்க. அதில் இன்கரெக்ட் ஆன்சருக்குலாம் வந்து நெகட்டிவ் மார்க், -1 மார்க். ஓகேங்களா? தட் இஸ் -1 பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு பேப்பர் 1ல் 25 கொஷின்ஸ்க்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கு. பேப்பர் 2ல் 13 கொஷின்ஸ்க்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மார்க் ரெடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி சொன்னால் அவ்வளோதான் ரிசல்ட். ஓகேங்களா? அதை நான் இங்கே எலாபரேட்டாக தந்திருக்கேன். ஃபார் 1 இன்கரெக்ட் ஆன்சருக்கு வந்து -1. ஓகேங்களா? அதே டோட்டல் ரிடக்ஷன் எவ்வளவு, பேப்பர் 1 இன்கரெக்ட் ப்ளஸ் பேப்பர் 2 இன்கரெக்ட். பேப்பர் 1ல் இன்கரெக்ட் எவ்வளவு, 25. ஸோ -25 ஆகும். இங்கே பேப்பர் 2க்கு வந்து -13 ஆகும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் -38 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fourth question, in a quiz competition, Team A scored 30 -20 0 and Team B scored -20 0 30 in 3 successive rounds. Which term will win? Can we say that we can add integers in any order? ஓகேங்களா? இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீம் ஏ டீம் பின்னு 2 குரூப் வந்து குவிஸ் காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட மார்க்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதோட அடிஷன் ஃபைண்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணால் we get the result. ஸோ டீம் ஏவோட அடிஷன் பார்த்திங்கன்னா 10, இங்கே டீம் பி பார்த்திங்கன்னா 10. ஸோ டீம் ஏ இஸ் ஈக்குவல் டு டீம் பியாக இருக்குது. therefore both are winன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆர் டைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஆப்ஷனில் எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 30 -20 0, இங்கே -20 0 30 எப்படி ஆட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. அதனால் இந்த லாஸ்ட் கொஷினுக்கு என்ன சொல்கிறோம்னா, எஸ் we can add integers in any orderன்னு கம்ப்ளீட் பண்ண. Fifth one, find 5 pair of integers that add up to 2. தட் இஸ் 2 இன்டீஜரை ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 2 வர மாதிரி பேர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கேட்குறாங்க. இங்கே நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், இதுதான் வந்து ரிசல்ட். Sixth one, the temperature at 12 noon at a certain place was 80 degree above 0. If it decreases at the rate of 3 degree per hour, at watch time it would be 12 degree below 0. இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிளேஸோட டெம்பரேச்சர் 12 o'clock வந்து 18 degree above 0வாக இருக்குது. ஸோ நம்ம 0வை வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்டாக வச்சோன்னா அபவ்னா வந்து +18 டிகிரியாக இருக்குது. வேறு என்ன தந்திருக்காங்க, இஃப் இட் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 3 degree per hour. ஒரு ஹவருக்கும் வந்து 3 degree வந்து டிக்ரீஸ் ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அட் விச் டைம் இட் வுட் பி 18 degree below 0. எந்த டைமில் அந்த டெம்பரேச்சர் வந்து 12 degree below 0வாக இருக்கும், தட் இஸ் -12ஆக இருக்கும்னு கேட்குறாங்க.
ஓகேங்களா. ஸோ 12 நோனுக்கு 18 டிகிரியாக இருக்குது. அப்போ 1 பிஎம்க்கு என்னவாக இருக்கும், 3 3 ரெடியூஸ் பண்ணி எழுதணும். 15 இருக்கும், 2 பிஎம்க்கு 12 இருக்கும். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி எழுதினீங்கன்னா நம்மளுக்கு 10 பிஎம்க்கு தான் வந்து -12 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 10 பிஎம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 சப்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தாவே ஃபஸ்ட் சம் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். கபிலன் வாஸ் ஹேவிங் 10 pencils with him. He gave 2 pencils to Sendil and 3 to Karthik. Next day his father gave him 6 more pencils. From that he gave 8 to his sister. How many pencils are left with him? ஓகேங்களா. என்னென்னா கபிலன் ஒரு பையன்கிட்ட இருக்கிற பென்சிலோட கவுண்டிங் கேட்குறாங்க. அவன்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம பாசிட்டிவாகவும் அவன் வெளியே யாருக்காவது தந்தாங்கன்னா அதை வந்து நெகட்டிவ்லேயும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் இந்த சம். ஃபைனலாக அவன்கிட்ட எவ்வளோ பென்சில் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அவன்கிட்ட இருக்கிறது ஃபஸ்ட்டு 10 பென்சில் இருக்குது. 2 பென்சிலை வந்து செந்திலுக்கு தந்துடுறான், 3 பென்சிலை வந்து கார்த்திக்கு தந்துடுறான். நெக்ஸ்ட் டே 6 பென்சில் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணுறான், 8 பென்சிலை வந்து சிஸ்டருக்கு தந்துடுறான். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள், நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 10 + 6 வந்து 16, -2 -3 -8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போட்டால் -13. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் we get 3. 3 is the final result. Next, third sum. A lift is on the ground floor. If it goes 5 floors down and then moves up to 10 floors from there, then in which floor will be the lift? ஓகேங்களா. கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. 0ல் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே 5 floors கீழே போகுது. ஓகேங்களா. இட் இஸ் -5. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து 10 floors மேலே ஏறுது. ஸோ -5 + 10 கீழே டவுன்னா மைனஸில் போடணும், அப்வர்ட்னா ப்ளஸ்ஸு. அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா we have 5. ஃபைனலாக அது எங்கே இருக்குன்னா 5th ஃப்ளோரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்லாம் ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. வாட் நம்பர் ஷுட் பி ஆட் டு -17 டு கெட் -19? -17ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் -19 கிடைக்கும்? ஸோ நம்ம அப்படியே மைண்ட் மேப்ஸாகவே போட்டுடலாம். இட் இஸ் -2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3 மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸ். -80 இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு -80. நெகட்டிவில் வந்திருக்கிறதுனால இட் இஸ் 1. அதே மாதிரி 100ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -500 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும். ஸோ ஹியர் வி புட் -5. சிம்பிள் சம்னா பாருங்கள். செகண்ட் சம் பாருங்கள். வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட்? 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர். ஒரு நெகட்டிவ் இன்டீஜரோட 16 டைம்ஸ் நம்ம எடுத்தோம்னா அதோட சைன் வந்து என்ன இருக்கும்? சப்போஸ் நீங்கள் -2 எடுத்துக்கோங்க. -2 இஸ் நெகட்டிவ் இன்டீஜர். 2 டைம்ஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? +4 கிடைக்குது. அதே வந்து 3 டைம்ஸ் பண்ணால் we get -8. ஸோ நம்ம எடுத்துக்கிறது வந்து 2 டைம்ஸாக இருந்தால், தட் இஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ப்ளஸ் சைன் கிடைக்கும். அதே வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா we get நெகட்டிவ் சைன். இது வந்து நான் 2 நம்பரில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 16ங்கிறது வந்து ஈவன் நம்பர். அதனால் நீங்கள் எந்த நம்பரை எடுத்து நீங்கள் 16 டைம்ஸ் நெகட்டிவ் நம்பரை எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 29 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர். 29ங்கிறது வந்து ஆட் நம்பர். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மைனஸ் சைன் கிடைக்கும். தேர்ட் சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு நான் அந்த கான்செப்டை வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். டோட்டலாக ஒரு 5 சம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் தந்தால் ஃபஸ்ட்டு 2 அடுத்து 2 போட்டு நம்ம ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான் இதெல்லாம் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த சென்டென்ஸில் வர சம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து 1 டைம்க்கு 2 டைம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த சம் பாருங்கள். டியூரிங் சம்மர் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் எ பாண்ட் டிக்ரீசஸ் பை 5 inches எவ்ரி வீக் டியூ டு எவாப்ரேஷன்.
வாட் இஸ் த சேஞ்ச் இன் த லெவல் ஆஃப் வாட்டர் ஓவர் எ பீரியட் ஆஃப் 6 வீக்ஸ். ஓகேங்களா, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாண்டில் வந்து எவாப்ரேஷன் மூலமாக 2 inches பர் வீக் வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தட் இஸ் ஒரு குளத்தில் ஆவியாதல் மூலமாக 2 inches வந்து வாட்டர் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஒரு வாரத்துக்கு. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப டோட்டலாக 6 வாரத்துக்கு அப்புறமா எவ்வளவு வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் எவ்வளோனா 2 inches குறைஞ்சிருக்கு. அப்போ செகண்ட் வீக்லனா 4 inches குறைஞ்சிருக்கும். தேர்ட் வீக்னா 6 inches. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th வீக்கில் 12 inches குறைஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12. 5th one ஏற்கனவே நம்ம அடிஷனில் பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். ஃபைண்ட் ஆல் பாசிபிள் பேர் ஆஃப் இன்டீஜர்ஸ் தட் கிவ் எ ப்ராடக்ட் ஆஃப் -50. ஓகேங்களா, -50 ரிசல்ட் தர மாதிரி இருக்கிற பேர் ஆஃப் இன்டீஜர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, -50 நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 2 × 5 × 5 போடுவோம். ஸோ அந்த காம்பினேஷனில் எழுதணும். 2, -25 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் -50 கிடைக்கும். இதே இந்த மைனஸ் சைனை 2க்கு போட்டாலுமே வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக நம்மளுக்கு 6 பேர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.4 டிவிஷனை பேஸ் பண்ணியிருக்கிறது. இந்த ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க, ஆர்டினரி டிவிஷன் தான். செகண்ட் ஒன் பாருங்கள். இன் 8 hour duration with uniform decrease in temperature, the temperature dropped 24 degree. How much degree did the temperature drop each hour? ஓகேங்களா, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 hour டியூரேஷனில் 24 degree வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு டெம்பரேச்சர். அப்போ 1 hourல வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? எப்படி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா யூனிஃபார்மாக டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மென்ஷன் இட் இஸ் அ டிவிஷன். ஓகேங்களா, ஸோ 8 hours 24 degreeனா 1 hourல நான் ஏற்கனவே இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இங்கே கொஷின் மார்க் வந்துச்சுன்னா 1 × 24/8 போடுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 3 degree செல்சியஸ். செல்சியஸ் நீங்கள் தரல, ஸோ செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் எது தந்தாலுமே அந்த இதை போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன், an elevated descends into a mine safe at the rate of 5 meters per minute. If the descent starts from 15 meters above the ground level, how long will it take the reach -250 meter? ஓகேங்களா, ஒரு எலிவேட்டர்னா லிஃப்ட் மாதிரி, அது வந்து என்னது மைன்னா வந்து ஒரு சுரங்கம். ஓகேங்களா, ஒரு லிஃப்ட்டு சுரங்கத்தில் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. அது எந்த ரேட் ஆஃப் இதில் வந்து மூவ் ஆகுதுன்னா 5 மீட்டர் per செகண்டில் வந்து அது வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து 15 மீட்டர் அபவ். இதுதான் கிரவுண்ட் லெவல்னால் இதுக்கு மேலே 15 மீட்டர்லேருந்து அந்த எலிவேட்டர் மூவ் ஆக ஆரம்பிக்குது. கடைசியாக எங்கே ரீச் ஆகுதுன்னா -250னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே -250க்கு வந்து போயிடும். ஸோ அது டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? 15 மீட்டர் + 250, டோட்டலாக வந்து 265 மீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா, கிவன் ஸ்பீட் அது எவ்வளோ ஸ்பீட்லன்னா 5 மீட்டர் per minute வந்து ட்ராவல் ஆகுது. இங்கே வந்து எவ்வளோ டைம், ஹவு லாங் வில் இட் டேக்னா வந்து எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. வி நோ த ஃபார்முலா, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ 265/5 போட்டோம்னா we get the result. Next one, a person lost 4,800 calories in 30 days. If the calorie loss is uniform, calculate the loss of calorie per day. ஓகேங்களா, 30 daysல 4,800 கேலரி லாஸ் பண்ணுறாங்க. அப்போ 1 டேயில் அப்படின்னா 1 × 4,800/30 சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 160 கேலரிஸ்னு கிடைக்கும். பேசிக்காக வந்து மல்டிப்ளிகேஷன்னா வந்து கண்டினியூஸ் அடிஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தட் இஸ் 2 + 2 + 2னா வந்து 2 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 × 3 ஆன்சர் 6ன்னு சொல்லுவோம். அதே வந்து டிவிஷன்னா வந்து யூனிஃபார்மாக சப்ட்ராக்ஷன், யூனிஃபார்ம் சப்ட்ராக்ஷனை தான் வந்து நம்ம டிவிஷன்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. 5th one, which of the following does not represent an integer? ஓகேங்களா, 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் 0 இஸ் அ இன்டீஜர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -5 இட் இஸ் ஆல்சோ இன்டீஜர். இங்கே -3
it is an integer. இங்கே 2.4 இருக்குது, இது வந்து decimal, so it is not an integer. Answer is option 4. Sixth question, the set of integers is not closed under dash. Set of integers வந்து க்ளோஸ்டாக இருக்காது எந்த ஆப்ரேஷனில். நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொன்னேன். ஆன்சர் இஸ் டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமில் மட்டும் 2 வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால நான் அதை மட்டும் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம், if a person buys 8 pen for 80 rupees and he sells 4 pen with a profit of 3 per pen and 3 pens with a loss of 2 per pen and 1 pen at the buying cost, find the total loss or profit of him. ஓகேங்களா? ஸோ கொஷினை 1 டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சன் வந்து 8 பென்ஸை வந்து 80 ருபீஸ்க்கு வாங்குகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 4 பென்னை வந்து 3 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. 3 பென்னை வந்து 2 ருபீஸ் லாஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ 1 பென்னை வந்து எவ்வளோக்கு வாங்கினாங்களோ அவ்வளோக்கே விற்றுறாங்க. ஸோ ஃபைனலாக அவளுக்கு லாஸா இல்லை ப்ராஃபிட்டா, அதுதான் வந்து கொஷின். லாபமாக நஷ்டமானு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். பையிங் காஸ்ட் அவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க, 8 பென்னை வந்து 80 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு பென்னை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க, 1 × 80/8. ஸோ வி கெட் 10. ஒரு பென்னோட காஸ்ட் வந்து 10 ருபீஸ். இப்போ டோட்டல் செல்லிங் காஸ்ட் பார்க்கலாம். 4 பென்னை வந்து 3 ருபீஸ் ப்ராஃபிட், தட் இஸ் 3 ருபீஸ் லாபத்தில் விற்கிறாங்க. 10 ருபீஸ்க்கு வாங்கினா 3 ருபீஸ் லாபம்னா 13 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 3 பென்னை எவ்வளோக்கு விற்கிறாங்க, 2 ருபீஸ் லாஸில் விற்கிறாங்க. ஸோ 10லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 8. இதுதான் வந்து லாஸ். 3 × 2, 3 பென்னை வந்து 8 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஒரு பென்னை வாங்கின அமௌண்ட்டுக்கே விற்கிறாங்க. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் 86. ஸோ வாங்கின அமௌண்ட் 80, வித்த அமௌண்ட் 86. இதில் பார்த்தீங்கன்னா வித்தது தான் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, 6 ரூபா கூட இருக்குது. therefore ஆன்சர் இருந்து ப்ராஃபிட் எவ்வளவு, 6 rupees. Next question, how many years are between 323 BC 1687 AD? ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, அதுதான் வந்து கொஷின். பிசி ஏடிலாம் வந்து இயரை மென்ஷன் பண்ணுறதுல நம்ம டினோட் பண்ணுவோம். தமிழில் கிமு கிபி அந்த மாதிரி படிச்சிருப்போம்ல, அதுதான். ஸோ இந்த 2 இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸில் என்னது, திஸ் ஒன் இது வந்து பிஃபோர் காமன் எரா, அதை தான் வந்து பிசின்னு சொல்லுவாங்க. பிஃபோருங்கிறதுனால மைனஸில் வருது. ஓகேங்களா? இது வந்து சென்டரை வந்து 0ன்னு வச்சுட்டு தான் கேலண்டர் பிரிச்சிருப்பாங்க. ஸோ -323 டிஃப்ரென்ஸ்னால் இதிலேருந்து -323 சப்ட்ராக்ட் பண்ணால் இது ரெண்டுக்கும் உள்ள இயர்ஸ் வந்து 2010 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5. One night in Kashmir the temperature is -5 degrees Celsius. Next day the temperature is 9 degrees Celsius. What is the increase of temperature? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து -5 இருக்குது நைட்டு. நெக்ஸ்ட் டே வந்து 9 டிகிரியாக இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னால் 9 -5 we get 14 degrees Celsius. செகண்ட் கொஷின், ஒரு நம்பர் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆட் டு மீ, then multiply by 5 and subtract 10 and divide now by 4 and I will give you 15. Who am I? ஓகேங்களா? ஸோ அந்த அன்னோன் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த நம்பரோட ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும், தென் மல்டிப்ளை 5. ஸோ நான் ஒரு ஆப்ரேஷனுக்கும் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள். மல்டிப்ளை 5 தென் சப்ட்ராக்ட் 10, ஃபைனலாக டிவைடட் பை 4 பண்ணுனா வி கெட் 15. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னர் ப்ராக்கெட்லேருந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 5ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5x + 10 கிடைக்கும். இங்கே -10 டிவைடட் பை 4ல் அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் 5x. 5x divided by 4 is equal to 15. So x is equal to 12 is the answer. Third question, Kamachi, a fruit vendor, sells 30 apples and 50 pomegranates. If she makes a profit of rupees 8 per apple
and loss 5 per pomegranate. What will be her overall profit or loss? ஓகேங்களா, காமாட்சிங்கிற ஒரு லேடி வந்து 30 ஆப்பிள்ஸ் 50 போமோகிரானட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆப்பிளை வந்து 8 ருபீஸ் ப்ராஃபிட்டுக்கும் போமோகிரானேட்டை 5 ருபீஸ் லாஸ்க்கும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபைனலாக அவங்களுக்கு லாஸாக ப்ராஃபிட்டான்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக ஆப்பிள் எவ்வளவு 30 இருக்குது, போமோகிரானேட் 50 இருக்குது. ப்ராஃபிட்டு ஒரு ஆப்பிளுக்கு வந்து 8 ருபீஸும் போமோகிரானேட்டு ஒரு போமோகிரானேட்டுக்கு லாஸ்க்கு வந்து 5, தட் இஸ் -5. லாஸுங்கிறதுனால -5 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, therefore செல்லிங் காஸ்ட்டு தட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோ வரும்னா, ஒரு ஆப்பிளுக்கு ப்ராஃபிட் 8னா 30 ஆப்பிள்ஸ்க்கு எவ்வளோ பார்க்கணும். அதே மாதிரி ஒரு போமோகிரானேட்க்கு -5னா டோட்டலாக 50 போமோகிரானேட்க்கு சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் -10. ஓகேங்களா, ஸோ மைனஸில் வந்திருக்கனால இட் இஸ் அ லாஸ். ஆன்சர் இஸ் லாஸ் 10 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 4th கொஷின். During a drought, the water level in a dam fell 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this period? கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிராஃப்ட்னா வந்து வறட்சி. ஓகேங்களா, ஒரு டேமில் வந்து வறட்சி காரணமாக ஒரு வீக்குக்கும் 3 இன்ச்சஸ் வாட்டர் லெவல் குறையுது. ஓகேங்களா, அந்த டிராஃப்ட் எவ்வளோ நாள் இருக்கும்னா 6 வீக் இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ வாட்டர் லெவல் சேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் கொஷின். ஒரு வீக்குக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்து குறையுது. ஃபெல்லுன்னு தந்திருக்காங்க பாருங்கள், ஃபெல்னால் வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஸோ -3 இன்ச்சஸ். ஒரு வீக்குக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, -3. அப்போ 6 வீக்குக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகும், -18. ஸோ ஓவரால் சேஞ்ச் வந்து -18. Next question. Buddha was born in 563 BC and died in 483 BC. Was he alive in 500 BC? And find the lifetime. ஓகேங்களா, புத்தாவோட பர்த் இயரும் டைடு இயரும் தந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து 500 BCயில் வந்து இருந்தாரா, அலைவ்னா வந்து உயிரோடு இருந்தாரான்னு கேட்குறாங்க. ஆல்சோ அவரோட லைஃப் டைம்னா எத்தனை வருஷம் அவரோட வாழ்க்கை இருந்துச்சு, அதுதான் வந்து கொஸ்டின். இந்த 500 வந்து 563க்கும் 483க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து புத்தா வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா, லைஃப் டைம்னா 553லேருந்து 483 சப்ட்ராக்ட் பண்ணால் we get 80 years. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.6. கலைவாணி had 5,000 in her bank account on 1/1/2018. She deposited 2,000 in January and withdrawal 7,000 in February. What was Kalivani's bank balance on 1/4/2018 if she deposited 1,000 and withdrawal 500 in March? ஓகேங்களா, ஒரு பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், அது 3 மாதமும் டெபாசிட் பண்ணுறாங்க, வித்ட்ராவல் பண்ணுறாங்க. டெபாசிட்னா ப்ளஸில் போடுவோம், வித்ட்ராவல்னால் எடுக்கிறது. ஸோ மைனஸில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆன் 1/1/2018 5,000 இருக்குது. ஓகேங்களா, ஜான்வரியில் ப்ளஸ் 2,000 அவங்க வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ இதோட நீங்கள் ஆட் பண்ணால் வி கெட் 7,000. பிப்ரவரியில் வந்து வித்ட்ராயல் எவ்வளவு, -700. ஸோ அந்த 7,000ல் மைனஸ் பண்ணால் வி கெட் 6,300. மார்ச்சில் என்ன பண்ணுறாங்க, 10,000 டெபாசிட் பண்ணிவிட்டு 500 வித்ட்ராயல் பண்ணுறாங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் 6,800. இதுதான் வந்து அவங்களுக்கு 1/4/2018 கையில் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். செகண்ட் கொஷின். In price of an item X increases by 10 every year and an item Y decreases by 15 every year. If in 2018 the price of X is 50 and Y is 90, then which item will be costlier in the year 2020? ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஒய்னு 2 ப்ராடக்ட் இருக்குது, 2 ஐட்டம்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து 10 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வந்து எவ்ரி இயர் 15 ருபீஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா,
அப்படி இருக்கிறப்ப 2018 வந்து எக்ஸோட ப்ரைஸ் வந்து 15ம் ஒய்யோட ப்ரைஸ் வந்து 19ம் இருக்குது. அப்போ 2020 என்ன இருக்கும், அதுதான் வந்து கொஷின். கிவனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +10 எவ்ரி இயர், ஒய் இஸ் ஈக்குவல் டு -15 எவ்ரி இயர். இது வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால மைனஸில் போட்டிருக்கோம். 2018 எக்ஸோட ப்ரைஸ் 50, ஒய்யோட ப்ரைஸ் 90. அப்போ அடுத்த 2019 என்ன ஆகும், எக்ஸ் வந்து 10 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒய் வந்து 15 வந்து டிக்ரீஸ் ஆகும். அமௌண்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா we get this. அடுத்து 2020னா அதே மாதிரி எக்ஸோட 10 ஆட் பண்ணணும், ஒய்யோட 15 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 2020 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 70 தான் பெருசு. ஸோ ப்ராடக்ட் எக்ஸ் இஸ் காஸ்ட்லியர் தேன் ஒய்னு கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் ஒன். The sum of positive integer and a negative integer is always a positive integer. It is a false answer. ஏன்னா ரெண்டு நம்பர் இன்டீஜர்ஸ் -7 வந்து நெகட்டிவ் இன்டீஜர், 3 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். ரெண்டையும் ஆட் பண்ணால் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இங்கே -4 கிடைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் a false statement. Next one, the sum of two integers can never be 0. It is also a false. Example தந்திருக்கேன் பாருங்கள். Third one, the smallest negative integer is -1. It is false. ஏன்னா smallest negative integer வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். Fourth one, an integer divided by 7 gives a result -3. What is that integer? ஃபஸ்ட் அந்த இன்டீஜர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸை 7ஆல் டிவைட் பண்ணால் -3 கிடைக்குது. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணால் we get the result. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ரீப்ளேஸ் எக்ஸ் வித் சூட்டபிள் இன்டீஜர். எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, ஆர்டினரி சிம்ப்ளிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன் ஆல்சோ சிம்பிள் சம். ஜஸ்ட்டு பாருங்கள், PQவோட வேல்யூ தந்துட்டு P minus Q divided by P plus Q வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளாக போட்டுடலாம். 7th சம் பாருங்கள். இந்த லெட்டர்ஸ் in the English alphabet A to M represent the number from 1 to 13 respectively. N represents 0 and the letter O to Z represent from -1 to -12. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு வந்து நம்பர் வேல்யூ தந்திருக்காங்க. A to Mக்கு வந்து 1 to 13 தந்திருக்காங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு 0லேருந்து Z வரைக்கும் -1 to -12 தந்திருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் த நேம் கிவன் பிலோ. கீழே இருக்கிறதோட சம் கேட்குறாங்க. யுவர் நேம், தட் இஸ் இப்படி தான் இருக்கணும். நான் ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டேன். ஸோ இதோட சம் ஆல்சோ இதோட சம். ஒய்க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன நம்பர் வருது, -11. ஓக்கு என்ன வருது, -1. இந்த மாதிரி போட்டு அடிஷன் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஒய்க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வருது, -11. ஓனா -1. அடுத்தது யூவோட வேல்யூ -7. இந்த மாதிரி போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் காம்படிட்டிவ் TNPSCலாம் நிறைய கேட்டிருக்காங்க. 8th சம், ஃப்ரம் எ வாட்டர் டேங்க் 100 liter of water is used every day. After 10 days there is 2000 liter of water in the tank. How much water was there in the tank before 10 days? ஓகேங்களா. இங்கே என்னென்னா, ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு நாளைக்கும் வந்து 100 liters யூஸ் பண்ணுறாங்க. 10 daysக்கு அப்புறம் அங்கே வந்து 2000 liter வாட்டர் இருக்குன்னா 10 daysக்கு பிஃபோராக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணது 100 literனா 10 daysல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், 1000 liter. சரிங்களா. அதே இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பிஃபோர் 10 daysல என்னன்னு கேட்குறாங்க. பிஃபோர் 10 daysனால் ஆஃப்டர் 10 days எவ்வளோ இருக்கோ அப்புறம் எவ்வளோ யூஸ் பண்ணணும், அது ரெண்டும் ஆட் பண்ணால் we get the result. நெக்ஸ்ட் கொஷின், a dog is climbing down in the well to drink water. ஒரு டாக் வந்து வெல்னா வந்து கிணத்துக்குள்ளே தண்ணி குடிக்க இறங்குது. in each jump it goes down 4 steps. ஒரு ஜம்ப்லேயும் வந்து 4 ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்குது. the water level is in 20th step. வாட்டர் லெவல் எங்கே இருக்குன்னா 20th ஸ்டெப்பில் இருக்குது. how many jump
does the dog take to reach the water level? எத்தனை ஜம்பில் வந்து அது வாட்டர் லெவலை ரீச் பண்ணியிருக்கும்? 4 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு ஜம்ப்னா 20 ஸ்டெப்ஸ்க்கு எவ்வளவு? 20/4 is 5 ஜம்ப். இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 10th one. Kannan has a fruit shop. He sells 1 dozen banana at a loss of ₹2 each because it may get rotten next day. What is his loss? ஓகேங்களா, கண்ணன் ஒரு பாய் இருக்கார். அவர் வந்து 1 டசன் பனானாவை ₹2 லாஸ்க்கு வந்து விற்கிறார். ஏன்னா வந்து அது ரோட்டன்னா வந்து அழுகிடும் அதனால். ஓகேங்களா, அப்போ வந்து அவர் எவ்வளோ லாஸ்க்கு விற்றுருப்பார் அப்படின்னு. ஒரு டசன்னா 12ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு பனானாவை வந்து ₹2 லாஸ்க்குனா 12 பனானாவை எவ்வளோக்கு விற்றுருப்பார்? ₹24 லாஸ்க்கு விற்றுருப்பார். 11th question. A submarine was suited at 650 feet below the sea level. If it descends 200 feet, what is its new position? ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து கடற்கரையில் 650 ஃபீட்டில் இருக்குது. அதிலிருந்து 200 ஃபீட்ஸ் இன்னும் கீழே இறங்குது. அப்போ அதோட நியூ பொசிஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நியூ பொசிஷன்னா கீழேங்கிறதுனால -615 போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளேஸ்லேருந்தும் இன்னும் ஒரு -200 போட்டிங்கன்னா we get -850. ஸோ அது நியூ பொசிஷன் என்னென்னா 850 பிலோ த sea level. ஓகேங்களா, பிலோ த sea levelனு சொல்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் சம் in this video. In a magic square given below, each row, column and diagonal should have the same sum. Find x, y and z. ஒரு ஸ்கொயர் தந்திருக்காங்க. இதில் வந்து இங்கே எக்ஸு ஒய் இசட் இருக்குது. இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோ வைஸ் இல்லை காலம் வைஸ் இல்லை டயக்னல் வைஸில் ஆட் பண்ணாலுமே வந்து ஒரே ஆன்சர் தான், சம் வந்து ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து XY Z இல்லாமல் இருக்குது, ரோவ்லையா காலம்லையா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் காலமில் வந்து XY Z இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் we get -9. ஸோ இந்த -9 தான் வந்து இந்த சைடு எப்படி ஆட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும். இதோட அடிஷன் 1 -10 + x = -9 இருக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get x = 0. அதே மாதிரி இந்த இந்த ரோவை பார்த்தீங்கன்னா y -3 -2 = -9. இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get y = -4. சிமிலர்லி z வேல்யூ ஃபைண்ட் பண்ணு. ஓகே, இதோட 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேர்ம் 2 7th ஸ்டாண்டர்ட் புக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.